ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனல் இப்போ 150 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல மோட்டிவேஷனலா இருக்கும். ஏதாவது குறைகள் இருந்தது, இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்க எல்லாருக்கிட்டையும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க டெலகிராம்ல ஒரு குரூப் வச்சிருக்காங்க. குரூப்போட நேம் வெட்டி பசங்க. குரூப் நேம் தான் வெட்டி பசங்க. பட் அங்க இருக்க எல்லாருமே பொண்ணுங்க தான். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்ப ஃபன்னா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள், சோகங்கள் இருந்தா கண்டிப்பா அங்க வந்தா அது எல்லாத்தையும் மறந்து நீங்க சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க. நானும் அந்த குரூப்ல ஒரு மெம்பரா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணலாம். நான் குரூப்போட லிங்கை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்களும் ஜாயின் பண்ணலாம். குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான். ஒன்று, பொண்ணா இருக்கணும். இன்னொன்று, 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கோபித். மகிழினியும் மணிமேகலையும் விதியோட விளையாட்டால ஒன்று சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறாங்க. அவங்க லைஃப்ல இனிமேல் என்னென்னலாம் நடக்க போகுது, அது அவங்களுக்குள்ள என்னென்ன மாற்றத்தெல்லாம் கொண்டு வர போகுதுன்னு நம்ம போக போக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு சூர்யா, மகி, மணிமேகலை 3 பேருமே அங்கிருந்து ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்க சென்னைக்கு ரீச் ஆனதுமே மகி தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் போனாங்க. அப்போ மகியோட வீட்டு வாசல்ல கும்பலா கூட்டமா ஆளுங்கெல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த மகி சூர்யா கிட்ட, டேய், ஊரு ஃபுல்லா சுத்தி கடன் வாங்கி வச்சுட்டு என் கூட ஓடி வந்துட்டியா என்ன? என் வீட்டு வாசல்ல இவ்ளோ பேர் நிக்கிறாங்களேடா. எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு மச்சான், அப்படியே திரும்பி ஓடிடலாம் அப்படின்னா மகி. சூர்யா அதுக்கு, ஏய், நான் ஏன்டி வெளியில கடன்லாம் வாங்கணும்? எனக்கு ஃப்ரீயா கொடுக்கவே நீ இருக்கியே அப்படின்னா சூர்யா. மகி சூர்யாவை பார்த்து மறைச்சா. சூர்யா உடனே, சரி சரி, வா ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போனாங்க. அப்ப அங்க இருந்த சின்ன பசங்களாம் பேப்பர் வெடி வெடிச்சு ஹாப்பி மேரி லைஃப் மகி அக்கா அப்படின்னு கத்துனாங்க. உடனே மகி சூர்யாவை பார்த்தா. அப்போ சூர்யா திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தா. ஆல் இந்தியா ரேடியோவை விட ஃபாஸ்டா இருக்கியேடா, எந்த கேப்ல நீ இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்னு கேட்டா மகி. சூர்யா, அதுவா மச்சான், நீ டீ கடையில டீ ஆட்டி ஆட்டி குடிச்சிட்டு இருந்த பாத்தியா, அந்த கேப்ல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு மட்டும் தான் மச்சான் கால் பண்ணி சொன்னேன். அவரு மற்ற எல்லாருக்குமே சொல்லிட்டாரு போல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க 2 அக்காங்க வந்து, வாங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்தாங்க. ஆர்த்தி எடுத்து முடிச்சுட்டு மணிமேகலைய, ஏமா வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா அப்படின்னு சொன்னாங்க. மணிமேகலைக்கு எதுவுமே புரியாம யோசிச்சுக்கிட்டே உள்ள போனா. அவ கூட மகியும் உள்ள போனான். உடனே சூர்யா திரும்பி, அதான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, ஆர்த்தி எல்லாம் எடுத்தாச்சு, கிளம்புங்க கிளம்புங்க, போய் வீட்டுல புள்ள குட்டியெல்லாம் பாருங்க அப்படின்னு எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு இருந்தான். அப்போ அங்க இருந்த ஒரு பாட்டி, டேய், நீ ஏன் ஃபோன் பண்ணி வரவழைப்பியா, அப்புறம் நீ ஏன் துரத்தியும் விடுவியா, என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னாங்க. அதுக்கு சூர்யா, ஏய் தாய்க்கிழவி, நீ எல்லாம் ஒரு இடத்துல 10 நிமிஷத்துக்கு மேல இருந்தா அங்க ஒரு 7:30 உருவாக்கி விட்டுருவ. ஃபர்ஸ்ட் கிளம்ப வேண்டிய ஆளே நீதான். எக்காவு, இந்த கிளவிய கூப்பிட்டு போறியா இல்லையா அப்படின்னா. அந்த அக்காவும், சரிடா கூப்பிட்டு போறேன், பொறு பொறு, ஆஃப்டர்நூன் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு மகியையும் அந்த புதுசாக வந்திருக்காளே அந்த பொண்ணையும் வர சொல்லிடுடா அப்படின்னாங்க. சூர்யா உடனே, ஏன் அக்கா, இந்த தம்பி உன் கண்ணுக்கு தெரிலல, புதுசாக வந்திருக்க பொண்ணெல்லாம் கூப்பிடுற, என்னை விட்டுட்டியே அப்படின்னா. அந்த அக்காவும், மகி வந்தா பின்னாடியே நீயும் வந்துட போற, இதுல தனியா வேற உன்னை கூப்பிடணுமா? அதுவும் கரெக்டு தான், வந்துடுறோம் வந்துடுறோம், நல்லா காடா கௌதாரியெல்லாம் எடுத்து செஞ்சு வை அப்படின்னு சொன்னோம் சூர்யா. அந்த அக்காவும், வாடா,
நேற்று வச்ச பழைய சோறு மிச்சம் கிடக்கு, அதாண்டி உனக்கு அப்படின்னாங்க. சூர்யாவும், உங்கள் வீட்டில் குக்கு சரியில்லை, மாமா கிட்ட சொல்லி குக்கை மாற்றணும் அப்படின்னா. அந்த அக்காவும், நம்ம வீட்டில் குக்கே உங்கள் மாமா தான்டா அப்படின்னாங்க. சூர்யாவும், சரி சரி, சீக்கிரட்டை வெளியே சொல்லி மாமா மனத்தை வாங்காத, கிளம்பு கிளம்பு அப்படின்னா. சொல்லிட்டு சூர்யா வீட்டுக்குள்ள வந்தான். மகிக்கிட்டேயும் மணிமேகலைக்கிட்டேயும், ஆஃப்டர்நூன் எதிர்த்த வீட்டாக்கா லஞ்சு கூப்பிட்ருக்காங்க, நீங்கள்லாம் ரெடியாக இருங்க, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போது மணிமேகலை, எதுக்கண்ணா, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுங்க அப்படின்னா. உடனே சூர்யாவும், என்னம்மா இப்படி சொல்லிட்ட, ஒரு ஃபோன் பண்ணதுக்கே எவ்வளோ பேர் வந்து நின்னாங்கன்னு பார்த்தீங்களே, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் எல்லாருக்குமே மகினா அவ்வளோ பிடிக்கும். மகி இந்த அப்பார்ட்மெண்ட்கே ஒரு செல்ல பிள்ளை மாதிரிங்க. ஒரு லஞ்சு தானே, போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னா சூர்யா. சரி, நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுங்க, ஆஃப்டர்நூன் கிளம்பி நானே வரேன், நீங்களும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டான். அப்போது மகி மணிமேகலை கிட்ட, ஏங்க உண்மையை சூர்யா கிட்ட மட்டும் சொல்லிடலாமே, இல்லைனா அவன் இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா. மணிமேகலை உடனே, இல்லைங்க, இப்போதைக்கு யார்கிட்டயும் இதை பற்றி சொல்ல வேண்டாம், ஏதாவது தப்பாக ஆகிடுச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து உடனே என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, இதை எல்லாமே நானே என்னால் முடிஞ்ச அளவு சரி பண்ணுறேன், சூர்யாக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னா மணிமேகலை. மகியும், சரிங்க, ஏதோ சொல்கிறீங்க, பட் அதை சீக்கிரமாக பண்ணால் நல்லாயிருக்கும், சரி வாங்க, நான் உங்களுக்கு பெட்ரூமை காட்டுறேன், நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையை மகி பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போனான். அங்கே போயிட்டு, இங்கே பெட்ரூமில் நீங்கள் படுத்துக்கோங்க, நான் ஹாலில் இருக்க சோஃபாவில் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் மகி. மணிமேகலை உடனே, அதெல்லாம் வேணாம், நீங்கள் இங்கே பெட்ரூமில் படுத்துக்கோங்க, நான் வேணா போய் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். மகி உடனே, நீங்கள் என்னை நம்பி வந்திருக்கீங்க, நான் தான் உங்களை நல்லா பார்த்துக்கணும், ஸோ நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க, நான் வெளியில் படுத்துக்கிறேன் அப்படின்னா. உடனே மணிமேகலை, சரி விடுங்க, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், இந்த பெட்ரூமை நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பெட்டில் போய் உட்கார்ந்தா. அப்போ மகி மணிமேகலை கிட்ட, நான் உங்களோட பெர்மிஷன் இல்லாமலே உங்கள் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ரியலி வெரி சாரி மணி அப்படின்னு சொன்னான். மணிமேகலை அதுக்கு, சாரியெல்லாம் எதுக்குங்க, என்னை காப்பாற்றுறதுக்காக தானே அப்படி பண்ணீங்க, ஆக்சுவலி உங்கள் பிளேஸில் நான் இருந்தால் கூட இவ்வளோ போல்டாக முடிவெடுத்திருப்பேனான்னு தெரில, நீங்கள் எனக்காக தானே பண்ணீங்க, ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா. சொல்லிட்டு அவள் பெட்டில் உட்காந்து ஏதோ டீப்பாக யோசிச்சுட்டு இருந்தா. மகி அப்போ, என்ன மணி, ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா. மணி அப்போ, இல்லை மகி, நான் பாட்டுக்கு எல்லாரையும் ஒதுக்கிட்டு சென்னை கிளம்பி வந்துட்டேன், நீங்களும் எனக்கு எவ்வளோதான் ஹெல்ப் பண்ணுவீங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தானே பார்த்து பண்ணணும், ஏதோ தனியாகிட்ட மாதிரி இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியலை அப்படின்னு சொன்னான். அதுக்கு மகி, கம்பர் ராமாயணத்தில் ஒரு அழகான வரி இருக்கு மணி, நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரில, யாவையாவும் எல்லாருக்கு இயையாத, அதுக்கு மீனிங் என்னன்னா, எதுவுமே இல்லாதவர்களால தான் எல்லாவற்றையுமே சாதிக்க முடியும், இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், பட் ஒரு நாள் நம்ம டைம் கண்டிப்பாக மாறும், அப்போது எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி கண்டிப்பாக நடக்கும், கொஞ்சம் டைம் இருக்கும் அவ்வளோதான், அப்புறம் என்ன நடந்தாலும் உங்கள் கூடவே நான் இருப்பேன், உங்களை எப்போவுமே விட்டுற மாட்டேன், ஸோ எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்காமல் போய் லஞ்சுக்கு கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னா. உடனே மணி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ரொம்ப தேங்க்ஸ் மகி அப்படின்னா மணிமேகலை. உடனே மகி முறைச்சிக்கிட்டே, உங்கள் தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம், லஞ்சுக்கு டைம் ஆகுது பாருங்க, போயிட்டு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னா.
அவங்க லஞ்சுக்கு கிளம்புறதுக்காக மணிமேகலை பெட்லேருந்து வேகமாக எழுந்துச்சா. அப்போ அவளுக்கு கால் ஸ்லிப் ஆகி டக்குன்னு கீழே விழ போனான். அதை பார்த்த மகி அவளை வேகமாக இழுத்து பிடிச்சா. அவங்களுக்குள்ள ஒரு முதல் நெருக்கமும் ஏற்பட்டது. எந்த அளவுக்குன்னா, ஒருத்தரோட மூச்சு காத்து இன்னொருத்தர் மேல வேகமா படுற அளவுக்கு. அவங்களோட மூச்சு காத்தோட வெப்பம் தாங்க முடியாம அவங்க இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஹை லெவல்ல விட்டா துள்ளி குதிச்சு கீழேயே ஓடிரும் போல அந்த அளவுக்கு இருந்தது. மணிமேகலைக்கும் மகிழினிக்கும் இந்த முதல் நெருக்கம் அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களெல்லாம் கொண்டுட்டு வர போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூபிட்.